ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் மெக்சிகோவில் இருந்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சையுலியா அப்படின்ற ஒரு டவுனில் இருக்கோம். இந்த டவுனில் நம்ம ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்க்க போகிறோம். அந்த சாக்லேட் பேர் வந்து கஹேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பாரம்பரியமிக்க சாக்லேட். 100 வருஷத்துக்கு மேலே இவங்க பாரம்பரிய முறைப்படி தான் இந்த சாக்லேட்டை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக போய் அவங்க எப்படி அந்த சாக்லேட்டை பண்ணுறாங்க, என்ன பாரம்பரிய முறைப்படி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த பைன் ட்ரீ லாக்ஸ். இந்த பைன் ட்ரீ லாக்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணுறாங்க. 4 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸ்லேருந்தும் இவங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் ஷேப் கஹேதா பாக்ஸை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓவல் ஷேப் இவர் என்ன பண்ணுறாருன்னா மேலே வந்து அந்த பென்சிலில் அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த வுட் பீஸை வந்து ஒரே யூனிஃபார்மாக அவர் அப்படியே கட் பண்ணி இருக்கிறாரு. இப்போது என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே இவங்க இன்னமும் இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பைன் ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பைன் ட்ரீஸ் வந்து இவங்க சொந்தமாக இவங்களோட ஃபாரஸ்ட்டில் வளர்க்கல. இந்த பைன் ட்ரீஸை வந்து பக்கத்தில் வந்து மசத்லான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மசத்லான் வந்து ஒரு மலை பிரதேசம். அங்கே வந்து இந்த பைன் ட்ரீஸை வந்து இவங்க வளர்க்குறாங்க. அந்த பைன் ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து அங்கேருந்து அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அது அவர் ஒர்க் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த கம்ப்ளீட் பண்ண பீஸை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஈக்குவல் யூனிஃபார்ம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட டாப் அண்ட் பாக்ஸோட பாட்டம் பீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பாக்ஸை சுற்றி வரக்கூடிய ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த ரிப்பன் மாதிரியான இருப்ப மெட்டீரியல் வந்து இவர் செஞ்சிட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா அந்த வுட்டை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தார். ஊற வச்சதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறாரு. அவர் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிப்பனோட யூனிஃபார்மிட்டி வந்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே வித்தில் தான் இருக்கணும். அது கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அந்த பாக்ஸை சுற்றி அது செய்யும்போது அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இவர் 8000லேருந்து 10,000 இந்த மாதிரி பீசஸ் வந்து அவர் செய்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவர் ஏற்கனவே முடிச்சு வச்சுருக்கிறது. இது ஒரு பண்டில் வந்து 1000 பீஸ் இருக்குமா. இந்த 1000 பீஸும் ஒரே யூனிஃபார்மாக தான் இருக்கணும். கொஞ்சமாவது வந்து அது எங்கேயாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை அவங்க யூஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிஃபார்மாக ஒரே இதில், அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஃபினிஷ்டு பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க மக்களே வந்து இந்த பாக்ஸஸ்லாம் செய்கிறாங்க. இவங்க இதை வந்து அவுட் சோர்சிங் மாதிரி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த பாக்ஸஸ் செஞ்சு இந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது, இல்லை அந்த பாக்ஸஸ் ப்ராப்பரான ஷேப் இல்லை, அந்த டாப் அண்ட் பாட்டம் பீஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இது எல்லாமே வந்து ரிஜெக்டட் பீசஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கும், இல்லைன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துருக்காது. இந்த ப்ராடக்டில் வந்து இவங்க எந்த விதமான பிளாஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பேப்பரில் தான் அந்த பார்டர் செய்கிறாங்க. அதுக்கப்புறமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. இவங்க இந்த கஹேத்தாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் பார்த்திங்கன்னா அதுவும் வுட்டன் ஸ்பூன். அதுக்குள்ளேயே ஒரு வுட்டன் ஸ்பூன் தான் வச்சுருக்காங்க. இந்த ரிஜெக்டட் பீசஸ்லாம் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி பாஸ் ஆகாத பீசஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணுறதோ வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அதை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ட்ராஷ் பண்ணிடுறாங்க. அது வேறு எதுக்குமே அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இந்த கஹேதா ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். இங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு அவங்க வந்து இந்த கிளீன்லெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதனால் நமக்கு வந்து ஹெட் கவரும் மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேண்டை வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம உள்ள போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இந்த கஹேத்தாஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 hours வந்து அந்த மிக்சரை வந்து அவங்க ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது பால்ன்றனால அது பொங்கி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 3 hours கண்டினியூஸாக ஒரு பர்சன் நின்று அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா 2 விஷயம், பால் பொங்கவும் கூடாது, அடி பிடிக்கவும் கூடாது. அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பேஸ்ட் வர வரைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 liters ஆஃப் இந்த மிக்சர், அதாவது கவுஸ் மில்க், வெண்ணிலா அண்ட் சுகர், இதை வந்து அவங்க 65 liters அவங்க பாயில் பண்ணும்போது அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 20 to 25 liters ஆஃப் இந்த கஹேத்தா அந்த பேஸ்ட் மாதிரி கிடைக்கிது. ஸோ இதை வந்து இவங்க கிட்டத்தட்ட 100 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 100 வருஷமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ப்ராசஸ். அவங்க இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து விறகடுப்பை யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இந்த ஸ்வீட் அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த ஸ்வீட்லேருந்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பேஸ்ட்லேருந்து தே ஆர் மிக்சிங் இட் வித் சம் லிக்யூர்ஸ் டு கெட் அ லிக்கர் ஃப்ளேவர். நம்ம மெக்சிகோவில் இருக்கோம், கண்டிப்பாக லிக்கர் ஃப்ளேவர் இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது டக்கிலா ஆகட்டும், இல்லை கஹேத்தா ஆகட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்வீட்டாக ஆகட்டும், இங்கே ஃப்ரூட் பஞ்ச் நம்ம செய்கிறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஃப்ரூட் பஞ்சிலையும் வந்து இவங்க லிக்கர் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இங்கே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் குர்லாராவில் இருந்தீங்கன்னா செவிலாவில் வந்து விசிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கஹேத்தா தி லூகோ நரான்ஹா. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆமாம், இந்த கம்பெனி கஹேத்தா தி லோகோ, இந்த கம்பெனி வந்து 2017 பிப்ரவரி மந்தில் ஒரு பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கஹேத்தா வந்து சின்னது. இதே மாதிரி கஹேத்தாவை இவங்க வந்து 1600 kilos ஆஃப் கஹேத்தா செஞ்சுருக்காங்க. அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 liters ஆஃப் மில்க், 109 kilos of sugar, 26 kgs of rice flour, 22 liters of vanilla. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த 1600 kilos of கஹேத்தாவை செஞ்சிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. First, in the video can a Spanish word enana chocolate, which means chocolate, and dulce de leche, candy or sweet made of milk. In the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ring the bell, and I'll see you next video. Peace out. Teacher from high school, Machi. இவர் வந்து மார்க்கோட டீச்சர். அவர் வந்து மார்க்கோ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாரு. மார்க்கோ எப்படின்னு நமக்கு தானே தெரியும். Sí, trabajé con él 7 años.